தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/7/2017 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:23 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டிகளை பார்த்தால் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் என்று போட்டிருக்கும். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கவியரசு கண்ணதாசன் அழகாக அவரை பற்றி சொல்லுவார். பொன்னை நாடார், பொருளை நாடார், தான் பிறந்த அன்னையையும் நாடார், அனைத்தொன்றும் நாடார், நாடொன்றை நாடித்தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார், நாடினேன் காணாத பதிலை கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவரோடு அவர் இணைந்த பின்னாலே அவருக்கு நன்மைகள் கிடைத்ததாக சொல்லுவார். ஈரோட்டு தோழன் என இங்கு கூட்டி வந்தான், வாராய் என் பின்னே வலியுரைப்பேன் என்று உரைத்தான். பூரான்கள் என்றும் புலியாவதில்லையடா, வாராய் என் பின்னே வலியுரைப்பேன் என்று உரைத்து இங்கே அறிமுகப்படுத்தினார் என்று தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரராக விளங்குபவர். நாடொன்றை நாடித்தன் நலமொன்றும் நாடாத அந்த காமராஜரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே உங்களுக்கெல்லாம் சிறந்தது எது, மறந்து விடுதலே சிறந்த நினைவு, மனச்சுத்தமே சிறந்த ஒழுக்கம், அதாவது மறைக்காது பேசுவதே சிறந்த உண்மை அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் ஒரு 4 கருத்துகள் இருந்தது. மழலையின் படம்தான் சிறந்த ஓவியம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிறந்த ஓவியம் எது அப்படின்னா மழலையின் படமா. மனித நேயமே சிறந்த மதமா. மனித நேயம்தான் இன்றைக்கு வேண்டும், ஒற்றுமை வேண்டும். மனைவியை நேசிப்பது தான் சிறந்த காதல் என்று சொல்கிறார்கள். மனித வாழ்க்கையே சிறந்த நாவல். ஆக மனிதனுக்கு வாழ்க்கையிலே எதெல்லாம் சிறந்தது என்பதை பற்றி முன்னோர்கள் அழகாக எடுத்துரைத்ததிலே எனக்கு ரொம்பவும் பிடித்தது மௌனமே சிறந்த பதில். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில ஊருக்கு போய் ஒரு காரியம் செஞ்சுட்டு வா அப்படின்னா, நான் போனேன், காரில் இடமில்ல, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, கடையில் கூட்டமாக இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லி கடைசி என்ன முடிவுன்னு கேட்டால் அந்த காரியம் செய்கிறதுக்கு இயல்லைன்னு முடிப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நேரத்தில் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும், பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும். அனுமன் தான் சொல்லின் செல்வன் என்று பட்டம் பெற்றவர். வாழ்க்கையில் அனுமனைப் போல நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டுமாம். கண்டேன் அந்த கற்பினுக்கு அணியைன்னு ராமர்கிட்ட சொல்கிறாரு. கண்டது கற்போடு சீதை வாழ்ந்தது என்பதை ஒரு 3 வார்த்தைக்குள் சொல்லி முடித்த பின்னாலே ராமன் மகிழ்ச்சி அடைந்தானா. அதனால்தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்று வைத்தார்கள். சொல்ல வேண்டிய நேரத்திலே நாம் சொல்ல வேண்டும், பேச வேண்டிய நேரத்திலே பேச வேண்டும். மௌனம்தான் சிறந்த பதிலாக இருக்கும் பட்சத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், பேச்சுத்தான் சிறந்ததாக இருக்கும் பட்சத்தில் பேச வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிய இந்த சிறந்த கருத்துக்களையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்தால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதி உதவி கிடைத்து நிம்மதி காணுகின்ற நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ராசிநாதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். எனவே தனவரவு உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானபடியே கிடைக்கும். எனவே எதை வாங்க நினைத்தீர்களோ அதை வாங்குவீர்கள், எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் பார்வை பதிகிறது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை. அதிகாலையிலேயே ஆனைமுக பெருமான், பிறகு அனுமன், அதற்கு பின்னாலே சனி பகவான், 3ஐயும் ஒரு சேர வணங்குங்கள். வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். சொல்லை செயலாக்கி காட்ட இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தடைகளும் தாமதங்களும் வரலாம். இன்றைக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதல் தேவை உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவி செய்வார்கள். தனாதிபதியாக விளங்கும் சந்திரன் 10இல் இருப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அரசியல் அனுகூலங்கள் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதாயத்தோடு நீங்கள் செய்யும் முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். இந்த வீடு உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லையே, வேறு வீடு நாம் செல்லலாமா, புது வீடு வாங்கி கொண்டு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். விரையாதிபதி இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு. எதிரிகள் விலகுவர். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்யும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டும் அல்ல, நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகின்றது. வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆனைமுக பெருமான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும்.
அதிக கோபத்தால் நீங்கள் இன்றைக்கு அமைதியை இழக்கப் போகின்றீர்கள். எனவே கோபத்தை குறைத்து கொண்டு குணமோடு செயல்பட்டால்தான் லாபத்தை எதிர்பார்த்தபடி அடைய முடியும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். மங்கள ஓசை மனையில் கேட்கின்ற வாய்ப்புகள் வரும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாள். புதிதாக ஒப்பந்தங்கள் வந்து உங்களை மகிழ்விக்கப் போகிறது. தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்காக வரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூல தகவல் உண்டு. சனி விலகுவதற்கு சில மாதங்கள் முன்னதாகவே நன்மைகளை செய்வார். எனவே சொந்தங்களின் உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆபரண சேர்க்கை உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாள். ஆதாயம் அதிகரிக்கும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சகோதர பாசங்கள் கூடுதலாக இருக்கும். பெற்றோர் வழியிலும் பிரியங்கள் கூடும். பாகப் பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அது மட்டும் அல்ல, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தும் நாள் இந்த நாள். இன்றைக்கு நீங்கள் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அகலும் நாள். தனலாபம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருப்பதால் அதை சமாளித்து விடுவீர்கள். 3 கேது இருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் உடன்பிறப்புகளால் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் உருவாகலாம். 6 சுக்கிரன் இருப்பதால் பழைய பெண்வழி பிரச்சனைகள் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். குரு பகவானுடைய பார்வை 2 பதிவதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மகர ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடிதத்தில் கூட வருகிற தகவல் உங்களுக்கு மனக்கசப்பு தருவதாக கூட இருக்கலாம். ஜென்மத்திலே கேது, 7 ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். எனவே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொள்வது நல்லது. அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று ராகு கேதுக்களை வழிபாடு செய்யுங்கள். விரைவில் 27/7/2017 அன்றைக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தி ஆகப் போகின்றது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. பெயர்ச்சிக்கு பின்னால் ஒரு திங்களுக்குள் நீங்கள் பரிகாரங்களை செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எந்த காரியமும் மிக மிக எளிதில் முடிவடையும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். நட்பு வட்டம் விரியும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.